ஆதா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல். தமிழகத்தின் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் அதே நாளில் தேர்தல் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழக ஆளுநரை கண்டித்து திமுக மாநிலம் தழுவிய போராட்டம். சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்பு. பொங்கல் விடுமுறையின் பொழுது கன்னியாகுமரி கடற்கரையில் படகு போக்குவரத்து இயக்கும் நேரம் நீட்டிப்பு. பூம்புகார் கப்பல் போக்குவரத்து நிறுவனம் அறிவிப்பு. போதைப்பொருள் வழக்கில் நடிகர் மன்சூர் அலிகான் மகனுக்கு நிபந்தனை ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொங்கல் பண்டிகையின் பொழுது யுஜிசி நெட் தேர்வை நடத்த தமிழகம் எதிர்ப்பு. வேறு தேதிக்கு மாற்றுமாறு வலியுறுத்தி மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். HMPV வைரஸ் தொற்றால் தமிழகத்திற்கு பாதிப்பு இல்லை, மக்கள் அச்சப்பட தேவையில்லை என சுகாதாரத்துறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தலைநகர் டெல்லி சட்டசபைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 70 உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அறிவித்துள்ளார். வேட்புமனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி தொடங்கும் என்றும் வேட்புமனுவை திரும்பப் பெற வரும் 20ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 13,033 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் எனவும் 70 வாக்குச்சாவடிகள் முழுவதும் பெண்களால் கையாளப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார். ஒரு வாக்குச்சாவடிக்கு சராசரியாக 1191 வாக்காளர்கள் வாக்களிக்கலாம் என்றும் தெரிவித்தார். இத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான EVKS இளங்கோவனின் திருமகன் ஈவேரா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொகுதி பணிகளிலும் சட்டப்பேரவை நிகழ்வுகளிலும் ஆர்வத்துடன் பங்கேற்று வந்த திருமகன் ஈவேரா கடந்த 2023ஆம் ஆண்டு மாரடைப்பால் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக திருமகன் ஈவேராவின் தந்தையும் காங்கிரசின் மூத்த தலைவருமான EVKS இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்று MLAவாக பதவியேற்றார். ஆனால் அடுத்த சில மாதங்களிலேயே உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி கடந்த டிசம்பர் மாதம் EVKS இளங்கோவன் காலமானார். இதனையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டதால் 2வது முறையாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்கவுள்ளது. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி தொடங்குகிறது. இறுதி வேட்பாளர் பட்டியல் வரும் 20ஆம் தேதி வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளுக்குள் 3வது முறையாக தேர்தலை சந்திக்கும் தொகுதி என்ற பெயரை ஈரோடு கிழக்கு தொகுதி பெற்றுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. பொது இடத்தில் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் கட்சி நிர்வாகிகளின் சொந்த இடத்தில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஏராளமான தொண்டர்கள் பொதுமக்கள் பங்கேற்ற இந்நிகழ்வில் ஜனநாயகம், மதசார்பின்மை, மக்களாட்சி உள்ளிட்ட அடிப்படை நெறிமுறைகளை கடைபிடிக்க உறுதிமொழி எடுக்கப்பட்டது. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக்கிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. சென்னை முகப்பேறு பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கல்லூரி மாணவர்கள் 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த போதைப்பொருள் கடத்தலில் நடிகர் மன்சூர் அலிகான் மகன் அலிகான் துக்ளக்கிற்கு தொடர்பு இருப்பதாக தெரியவந்தது. இதையடுத்து கடந்த மாதம் 4ஆம் தேதி மன்சூர் அலிகான் மகனை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே அவருக்கு போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு நீதிமன்றம் ஜாமீன் மறுத்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி அலிகான் துக்ளக் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. கைது செய்யப்பட்டபோது அலிகான் துக்ளக்கிடம் போதைப்பொருள் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும் பிற குற்றவாளிகள் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில்தான் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் அப்போது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அலிகான் துக்ளக்கிற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டது.
சென்னை சைதாப்பேட்டையில் ஆளுநர் ரவியை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் போது பேசிய கனிமொழி, தமிழக மக்களின் உணர்வுகளை தமிழக ஆளுநர் தொடர்ந்து கொச்சைப்படுத்தி வருவதாக விமர்சித்தார். பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி கடற்கரையில் சுற்றுலா படகுகளை இயக்கும் நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் வரும் பொங்கல் பண்டிகையையொட்டி சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக கன்னியாகுமரி கடற்கரையில் இருந்து விவேகானந்தர் பாறைக்கு படகுகளை இயக்கும் நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரும் 15, 16, 17 ஆகிய 3 நாட்களுக்கு மட்டும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை படகுகள் இயக்கப்படும் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. பொதுவாக தினசரி காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை மட்டுமே இயங்கும் படகு சேவை இந்த 3 நாட்களில் கூடுதலாக 5 மணி நேரம் பயன்பாட்டில் இருக்கும். விடுமுறை நாட்களில் தமிழகத்தில் இருந்து மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா பகுதிகளில் இருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு வருகை தருகிறார்கள். தஞ்சையில் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே இருப்பதால் கிராமங்கள் தொடங்கி நகரங்கள் வரை பொதுமக்களும் விவசாயிகளும் அது தொடர்பான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக தஞ்சை பாரத் மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரியில் பாரம்பரிய முறைப்படி கரும்பு தோரணம் கட்டியும் வீடுகளைப் போல் குடில்கள் கட்டியும் மண்பானையில் பொங்கல் வைத்தும் மாணவ மாணவிகள் உற்சாகமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். பொங்கலை குடும்பத்துடன் வீடுகளில் கொண்டாடுவது ஒருவித அனுபவமாக இருந்தாலும் சக மாணவர்களோடு கல்லூரியில் இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது புதிய அனுபவமாகவும் கூடுதல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். ஜாதி மத பேதமின்றி அனைத்து மாணவர்களும் ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் விழாவாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த பொங்கல் விழாவின் போது கரகாட்டம், ஒயிலாட்டம், குச்சிப்புடி, கும்மியடித்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மாணவர்கள் அனைவரும் பாட்டு பாடி நடனமாடி பொங்கல் விழாவை சிறப்பித்தனர். இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.